செய்யணுங்கிற கதையே பிரமாதமான கதைன்றாங்க. எப்படி ஓகே. தாய் கிழவி வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையோ, அதே மாரி அந்த படமும் வந்து ஒரு முக்கியமான படமா இருக்குங்கிறாங்க. இந்த மதுரை, ம். திண்டுக்கல் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு தான் அத பண்றாங்க. ஸோ, அதனால வந்து ரொம்ப நல்ல படமா வரும்னு எதிர்பார்ப்போட அவரு பாராட்டிட்டு இருக்காரு அவ்வளோதான். ஆனா எல்லா பக்கமும் எதிர்பார்த்தது வெங்கட் பிரபு தான் அடுத்து இயக்கப் போறார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியாயிருந்து நம்மளும் முன்னாடி பேசியிருந்தோம். ம். சடன் ஒரு ஷிஃப்ட்டுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்னன்னா, இந்த 2 படம் ஓடாம போனது தான் ம். சிவகார்த்திகேயனுக்கு. வெங்கட் பிரபு படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம். ம். இன்னும் சொல்லப்போனா அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு 1 நிமிஷத்துக்கு ரூ. 1,00,00,000 செலவாகுதாம். அப்ப சத்யஜோதி எப்படி வந்து அது ப மற்ற நிறுவனங்கள்னா கூட பரவால்ல. சத்யஜோதி வந்து எத செஞ்சாலும் தெளிவா செய்யும். இப்போ லைக்கா மாரின்னு ஒரு ஒரு நிறுவனம் வருதுன்னு வைங்களேன். அவங்க வந்து கதைக்கு தேவைன்னா அள்ளி கொட்டிருவாங்க. பரவால்ல ம். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இவங்க அத வந்து பிசினஸோட கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆமா. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோதானப்பா பிசினஸு. அதுக்கு மேல எப்படி போட முடியும்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கடியில போய் வெங்கட் பிரபு மாட்டிக்கிட்டாரு. அப்போ நீங்க பட்ஜெட்ட குறைங்க, இத குறைங்கன்லாம் பேசும்போது டிலே ஆயிட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு, நான் அதுக்குள்ள ஒரு படத்த முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்றாங்க. அது இல்லாம வெளிநாடுகள்ல தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ண ம். போறாங்க. ஸோ அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு.